இல்லை தேவி. தாங்கள் இங்கு ஜனனித்தீர்கள். இது தங்களது இல்லம். நானும் இங்கிருந்தால் வீட்டோடு மாப்பிள்ளை என்பார்கள். எனவே இங்கு தங்களுக்கே முதலிடம். இவ்விடத்தில் மீனாட்சிக்கு பூஜை நிகழ்ந்த பின்பே சுந்தரனுக்கு பூஜை. மிக அருமையாக இவ்விவாகம் நடந்தேறிவிட்டது. இப்பொழுது அன்னையும் தந்தையும் கைலாயம் புறப்படலாமே. வாருங்கள் தேவி. தந்தையே, கண்ணீர் சிந்தாதீர்கள். தங்கள் புதல்வி இவ்விடத்தை விட்டு செல்கிறாள். ஆனால் உங்களை பிரிந்தல்ல. தாங்கள் என்னை சந்திக்க கைலாயம் வாருங்கள். அவ்வாறே தங்களை காண நானும் வருவேன். மகளே, எனது புதல்விக்கு வரனாக அந்த மகாதேவரே கிடைத்திருக்கிறார். உன் தந்தையின் கண்களில் இருப்பது துயரக் கண்ணீர் அல்ல, ஆனந்த கண்ணீர் அம்மா. என் அழுகை தற்போது உனது தாயை குறித்ததானம்மா. ஓர் மகளை பெற்றெடுக்க வேண்டும் என்று நாங்கள் யாகம் புரிந்தபோது அவள் என்னிடம் கூறினாள், என்று என் அன்பு மகளுக்கு விவாகம் நிகழ்கிறதோ அன்று முழு இரவும் நான் ஆடி பாடுவேன். மகளின் விவாகத்தை கோலாகலமாக கொண்டாடுவேன். நானும் உறங்கப் போவதில்லை, பிறரையும் உறங்க விடப்போவதில்லை என்றாள். இவை அனைத்துமே என் நினைவில் வந்து என்னை நிலைகுலையச் செய்கின்ற நம்மகளே. இந்த விவாகத்தில் மட்டும் உன் அன்னை இருந்திருந்தால் உன் மனக்கோலத்தைக் கண்டு எவ்வளவோ குதூகலித்திருப்பாள். மகாராணி காஞ்சனமாலாவின் விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம். இரவு முழுவதும் கொண்டாடுவோம், பிறரையும் உறங்க விட மாட்டோம். மகாராஜா, தங்கள் மனைவியை கௌரவிக்கும் வகையில் பிரபஞ்சத்தில் யாவரையும் நான் வேண்டிக் கேட்கின்றேன். சிவராத்திரியின் இரவு வேளையில் எவரும் உறங்க வேண்டாம். அன்னைக்கு நிகரான எனது அத்தை சிவனும் சக்தியும் இணைந்திட வேண்டுமென்று பாடுபட்டார்கள். பெரும் தியாகம் இழைத்திட்டார்கள். அவர்களுக்காக ஓர் இரவு உறக்கத்தை தியாகம் செய்திடுங்கள். ஓர் இரவு உறக்கத்தை தியாகம் செய்திடுங்கள். உங்கள் மனம் என் மீது லயிக்க வேண்டும். அவ்வாறானால் எனது அருள் பெறுவீர்கள். மகாதேவா, தாங்கள் என் காஞ்சனமாலாவிற்காக செய்த காரியத்தை என்னால் மறக்க இயலாது. காஞ்சனமாலாவின் ஆன்மா இதை கேட்டு நிச்சயம் ஆனந்த தாண்டவமாடும். மிக்க நன்றி மகாதேவா. எனது பத்தினியின் தந்தை என் தந்தைக்கு நிகர்.